ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் ப்ளவுஸ் சீரீஸ் 2 பார்க்க போறீங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அந்த ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் வந்து சிம்பிளாக லைன் ஒர்க் தான். அதை மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி ஐடியாஸோட பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே இப்போ நான் நெக்கு தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் போடுவோம், அப்படி தானே? அந்த ஜரி த்ரெட் வச்சு லைன் போடும்போது நெருக்கமாக போடுங்க. எதனால இந்த ஜரி த்ரெட் வச்சு லைன் போடுறோன்னா, ஒர்க்கு ஆரம்பிக்கும் போது பீடு வச்சு நீங்கள் ஒர்க் போட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பீடு வச்சு நீங்கள் லைன் ஒர்க் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் இது போட்டு தான் ஆகணும். ஏன்னா பீட்ஸ் வந்து திரும்பிக்கும். ஹெம்மிங் பண்ணுவோம், இருந்தாலும் பீட்ஸ் திரும்பிக்கும். அது ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம கொடுக்கறது. அதுலயும் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்து நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா. அதனால எப்பவுமே நான் வந்து 3 லைன் கண்டிப்பா போடணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றேன். உங்களுக்கு எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே போடாதீங்க. 3க்கு கீழே 2, 1 அந்த மாதிரி போடாதீங்க. போட்டா 3 லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ 3 லைன் போட்டாச்சு. அடுத்தது 4ஆம் நம்பர்ல பஞ்ச் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, ஒரு 4ஆம் நம்பர் பீடு, அதே நான் இப்போ இதுல யூஸ் பண்றது நைலான் த்ரெட்டு. அந்த நைலான் த்ரெட் வச்சு 2 செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பஞ்ச் பீடு வச்சுட்டு இப்போ பாருங்க, ஒரு பஞ்ச் பீடு வைக்கிறேன், 2 செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அடுத்தது பஞ்ச் பீடு வைக்கிறேன், அடுத்த ஒரு செயின் ஸ்டிச், அடுத்த ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு பஞ்ச் பீடு, அடுத்தது 2 செயின் ஸ்டிச் கொடுக்குறேன், அதுக்கு அடுத்தது ஒரு பஞ்ச் பீடு வைக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸா 3 லேயர் நான் வைக்க போறேன். சரியா? இதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் வந்து ஸ்டார்டிங்ல நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம அந்த செயின் ஸ்டிச் கொடுக்கறது த்ரெட் அப்படியே வெளியே தெரியும்ல அப்படிங்கிற டவுட் வரலாம். இது நைலான் த்ரெட், டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும், அதனால உங்களுக்கு வெளியில தெரியாது. ரொம்ப மைன்யூட்டா நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த நைலான் த்ரெட் வேண்டாம், நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அப்படியே அந்த சாரி கலர்ல த்ரெட் இருக்கும்ல, சாரி இந்த பிளவுஸ் கலர்ல என்ன பிளவுஸ் கலர், இப்போ இந்த சாண்டில் கலர் பிளவுஸ்னா நான் சாண்டில் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த செயின் ஸ்டிச் போட்டீங்கன்னா இடையில அந்த த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதே தெரியாது. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து செகண்ட் லேயர் போடுறேன். செகண்ட் லேயர் போட்டதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லேயர் போட்டிருக்கேன்ல அதுக்கு சென்டர்ல 2 பீடு வருதுன்னா அதுக்கு சென்டர்ல அடுத்த லேயர் பீடை வைக்கணும். இந்த மாதிரி வச்சு செகண்ட் லைனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேர்ட் லேயர் போடும்போது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி லைனா வரிசையா அப்படி செகண்ட் லேயரை போடணும். இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இது ஒர்க்கு பார்க்க சிம்பிளா இருக்கு, ஆனா ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனோன்னா லுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம சிம்பிள் ஒர்க்கையும் கிராண்டா காட்டலாம். அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ தேர்ட் லேயர் இது கொஞ்சம் ஸ்பீடா காட்டுறேன். நம்ம நார்மலா நான் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி தான், அதனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி 3 லேயர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 லேயர் போட்டதுக்கு அப்புறம் நெக்கு இப்படிதான் இருக்குது. இது பார்க்க ரொம்ப நீட்டா அழகா இருந்துச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, லைன் ஒர்க் பண்ண போறோம். அந்த லைன் ஒர்க் பண்றதுக்கு எப்பவுமே நீங்க எந்த டிசைனா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா இன்னொரு சைடு எண்ட் வந்து கரெக்டா வராது. அதனால சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 inches. சரியா? இதுல பெரிய லைனோட ஹைட்டு 1.5 இன்ச்சு, அதே மாதிரி சின்ன லைனோட ஹைட்டு 1 இன்ச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு அப்படியே நீங்க போட்டுக்க வேண்டியதான். இப்போ 1/2 inchesக்கு ஒருக்கா அந்த எல்லாமே அந்த லைனை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல லைன் வரணுமோ அதை 1/2 inchesக்கு ஒருக்கா இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா எனக்கு ஈஸியா இருக்கும் லைன் போடுறதுக்கு. இனி என்ன பண்றேன்னா, அடுத்த அந்த டேப்பை வச்சுட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அடுத்தது 1 இன்ச்சு மார்க் பண்றேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு ஃபுல்லா நான் லைன் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு சைடு இனிதான் நான் மார்க் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1/2 inchesக்கு ஒருக்கா இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்டே ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி ஃபுல்லாவே மார்க் பண்ணி
லைன் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஏன் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு ஒருக்கா லைன் போட்டோம்னா அதுக்கு இடையில நமக்கு ஒரு த்ரெட் ஒர்க் வரும், அதனால ஹாஃப் இன்ச்சஸ் போடுறேன். உங்களுக்கு த்ரெட் வேண்டாம், பீட்ஸ் மட்டுமே நீங்க ஃபுல்லா போடுறதா இருந்தா ஹாஃப் இன்ச்சஸ் விடாண்டாம், ரொம்ப கேப்பா இருக்கும். நீங்க ஒரு 1/4 இன்ச் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பிளவுஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வேற லெவல்ல இருக்கும். இப்போ ஃபுல்லா லைன் போட்டாச்சு. இனி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கட் பீடு வச்சு தான் அந்த ஒர்க்கை ஃபுல்லாவே நான் அந்த லைன் ஃபுல்லா ஃபில் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா கட் பீட்ல ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால ஆன்டிக் பீடு யூஸ் பண்றேன்னா இது லைட் கலர் பிளவுஸ், அதுக்கு ஆன்டிக் பீடு நல்ல செட் ஆகும். நம்ம இதுவே டார்க் கலர் பிளவுஸா இருந்தா கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணணும். இது டார்க் கலர் பிளவுஸுக்கு ஆன்டிக்கு சுத்தமா செட் ஆகாது. இது லைட் கலர்னால நான் ஆன்டிக் யூஸ் பண்ணா அது கொஞ்சம் எடுப்பா காட்டுமேன்னு சொல்லிட்டு ஆன்டிக் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைன் ஃபுல்லாவே இந்த கட் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லா லைனையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்லாம் போடுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இந்த பிளவுஸை நான் 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஒர்க் போடும்போதும் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு நீங்க ஒர்க் போடும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது த்ரெட் ஒர்க் பண்ணிடலாம். த்ரெட் ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா அந்த நம்ம 1 இன்ச் கேப்ல ஒரு சின்ன லைன் டிரா பண்ணோம்ல, அதை விடையும் கொஞ்சம் கீழே வர மாதிரி இந்த அந்த கேப்ல நான் வந்து இந்த த்ரெட் ஒர்க்கை கொடுக்குறேன். அதுக்கு ஒரு சுகர் பீடு, 3ஆம் நம்பர் பீடு, அதுக்கப்புறம் மெரூன் கலர் சாரி கலர் வந்து மெரூனு, அதனால மெரூன் கலர்ல சில்க் த்ரெட் பிக் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் டபுள் செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லா த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ இது ஸ்லீவோட அவுட்புட் பாருங்க. ஃபுல்லா எப்படி இருக்குது. ஸ்லீவ்ல சிம்பிளா ஒர்க் இருந்தாலும் அந்த புட்டாஸை நான் நெருக்கமா கொடுத்துருக்கனால பார்க்க ஒர்க்கே அப்படி கிராண்டா இருக்கு. ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா புட்டாஸ் வந்து நெருக்கமா கொடுத்துருக்கேன். இனி பேக் நெக்கோட அவுட்புட் பார்த்துடலாம் வாங்க. பேக் நெக் பாருங்க. ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணது அந்த மெரூன் கலர்ல த்ரெட் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கோல்டன் கலர் பீட்ஸ் மட்டும் வச்சு பார்த்தப்போ ரொம்ப ஷட்டிலா இருந்துச்சு. இப்போ அந்த மெரூன் கலர் த்ரெட் கொடுத்தோன்னா எடுப்பா காட்டுது. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. பிளவுஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பேக் நெக்லையும் புட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியா புட்டாஸ். அதே மாதிரி இனி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பிளவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.